கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, ஆனமலை பஞ்சாயத்து தலைவர் பேர் என்னங்க? அங்க எழுதி இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, கேக்கல. ஓ, முட்டிக்கால் ராசா. ஐயோ, அவர் பேரை சொல்ல கூடாதுங்களே. சரி, பேர் சொல்லனா பரவாயில்ல. அவர் இப்ப எங்க இருப்பாரு? இப்படியே போனீங்கன்னா பட்டறை இருக்கும், அங்கதான் இருப்பாரு. யோ, இங்க யாரையா முட்டிக்கால் ராசு? என்னையா இங்க யாரையா முட்டிக்கால்? யோ, ஐயா பேரை சொன்ன பட்டற நெருப்ப வாயில போட்டுருவேன். ஜாக்கிரதை. பேர் சொல்லாம எப்படி கடுதாசி கொடுக்கறது? ஏன் கடுதாசி சொல்ல முடியாதா? ஆண்டவா, ஐயா உங்களுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்குங்களாமா. முத்து, அது என்னன்னு பாரு. போலாம். அதெல்லாம் இங்க குடுக்கறது இல்ல. போ. அது பிரிச்சு படி. என்ன? நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா வேண்டாமான்னு கவர்மெண்ட் வந்து கடைசியா கடுதாசி எது கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து கூடட்டும். கையை தூக்க முடியா? எதுக்குங்க? தாலியை காட்டுறதுல. தாலி காட்டினா கையெடுத்து கும்பிடணுங்களா? வேற எதை காட்டினா நீ கையை தூக்கி கும்பிடுவ? யோ, அந்த தாலிதாயா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீ ஊருக்கு புதுசு, போக போக புரிஞ்சுக்குவ. இப்ப கையை தூக்கு. தூக்கு. இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சார்பா நான் இந்த பஞ்சாயத்தில் பேசுறேன். நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமான்னு கேட்டு கவர்மெண்ட்ல இருந்து கடுதாசி வந்திருக்கு. ஐயா மன்னிக்கணும், அந்த காலத்துல ஊருக்கு ஒரு கோவிலும் பள்ளிக்கூடமும் அவசியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அவசியம் இருந்தாகணும். ஆனா நம்ம ஊருக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஐயா நீங்க இருக்கிறீங்களே. ஐயா அபிப்பிராயத்தை கேட்கிறாருல்ல, வாயை திறந்து சொல்லுங்களே ஐயா. ஏமா இன்னைக்காவது வாயை திறங்கம்மா. முத்து, அபிப்பிராயத்தை கேட்டல்ல, தகவல் கொடுத்துரு. சரிங்க. அந்த ஆனமலை கிராமத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனே வேண்டான்னு ஊர் ஜனங்களே சொல்லும் போது ஆஸ் ஏ கலெக்டர் நான் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? இல்ல சார், இது ஜனங்களோட ஏகபத்த குரலா எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாடுல தான் அந்த ஊரே அடிமையா இருக்கு. எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி என்ன வந்து பாருங்க. ஆஸ் ஏ கலெக்டர் நான் என்ன செய்ய முடியுமோ செய்யறேன். ஓகே சார். ஐயா வர்றதுக்கு நேரமாச்சியா?
ஐயா இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தது வரலைங்க ஐயா. ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? கொண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையா இருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்னண்ணே மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கும்? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமை பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமை பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமை பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்துருக்கு. அதான் இப்போ உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பால். விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். இன்னைக்கு பௌர்ணமி. நான் தயாராயிட்டேன். நான் முன்னாடி போறேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயா, நம்ம ஊர் ஜனங்க கோயிலுக்கு போறத மறந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி ஈரத்துணியோட இங்க வந்து பால் ஊத்துறத மறக்கவே மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க.